Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் செகண்ட் மிட்டம் டெஸ்ட் மாடல் கொஷின் பேப்பர் தான். இது மட்டும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம், இது எல்லாமே ரிவிஷனாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம மாடல் கொஷின் பேப்பர் 2 மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் எல்லாத்தையும், அதாவது டெய்லி பேஸ் ஸ்டடி பிளான் வந்து மேக்ஸ் நம்ம அலாட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக டெய்லி வந்து மேக்ஸ் வந்து ஒரு 1/2 hour to 1 hour நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் எக்ஸாம் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அதனால் மேக்ஸை வந்து டஃப்பாக நினைக்கிறவங்களும் சரி, ஈஸியாக நினச்சாலும் சரி, அது டெய்லி ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து மேக்ஸ் எக்ஸாமை ஃபேஸ் பண்ண முடியும். மேத்தமெட்டிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ 1 mark ஃபுல்லாக முடிச்சிட்டிங்களா? அதுக்கடுத்து கிராஃப் ஜியாமெட்ரியில் நமக்கு 8 marks குறையவே கூடாது, அந்த அளவுக்கு தரோவாக இருக்கணும். ஆஃப்டர் தட் இம்பார்ட்டன்ட் கொஷின், ஃபைனலாக ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன்ட் கொஷின் முடித்த பிறகு நீங்கள் மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷனும் மேக்ஸிமம் 8 to 10 கொஷின் பேப்பர் நீங்கள் டெஸ்ட் எழுதி ஆகணும். ஓகேங்களா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட்டாக எழுத முடியும். நீங்கள் எப்படியாவது டைம் அலாட் பண்ணி இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதாவது நிறைய மார்க்ஸ் எடுக்கணும். ஹாஃப் இயர்லிக்கும் சேர்ந்த மாதிரி தான் நம்ம வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், செகண்ட் மிட்டம் ப்ளஸ் ஹாஃப் இயர்லின்ற மாதிரி. அதனால் இப்போவே நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். டைம் டேபிளும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம டைம் டேபிளையும் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள். கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுங்கள் உங்களோட ஒர்க்ஸை. ஓவரால் 50 marksல 7 1 marks, சரிங்களா? இந்த 1 marksை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 7 out of 7 எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எந்த மிஸ்டேக்ஸும் வராத அளவுக்கு தெளிவாக கொஞ்சம் ரீசெக் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து பார்ட் 2 2 mark questions. ஆன்சர் எனி 5 questions வந்து கொஸ்டின் நம்பர் 14 வந்து கம்பல்சரி கொஷின். ஃபஸ்ட்டு டிஃபைன் டயக்னல் மேட்ரிக்ஸ் டெஃபினிஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 14th கொஷின் வந்து நம்ம சாய்ஸில் ஸ்கிப் பண்ண முடியாது. அப்போது நமக்கு வந்து 5 questions ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்களா, அந்த 4 questionஸ்க்கு தான் நமக்கு சாய்ஸ். இதில் 4 questions இருக்குது இந்த ரோம் லெட்டர். இப்போது நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா 12 13 2 questions இருக்குது. அடுத்து 14th வந்து நமக்கு கம்பல்சரி கொஷின். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ரேடியை இஃப் த ஹைட் ஆஃப் செகண்ட் கோன் இஸ் டபுள் த ஹைட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா? இது வந்து நம்ம கம்பல்சரி கொஷினில் அட்டன் பண்ணி ஆகணும். ஆஃப்டர் தட் பார்ட் 3 ஆன்சர் எனி 5 questions ஒன்லி. கொஸ்டின் நம்பர் 21 வந்து கம்பல்சரி கொஷின். 5 5s are 25. ஈச் கொஷின் கேரிஸ் 5 marks. ஸோ இதுலேயும் நமக்கு வந்து கம்பல்சரி கொஷின் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் எனி 5 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ 15 16 17 18 19 20 இந்த 5 questions. அப்போது நமக்கு 6 questions எனி 5 நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். அண்ட் தென் எனி 4 ஆன்சர் பண்ணணும். 6ல் எனி 4. அதுக்கு அடுத்தது கம்பல்சரி வந்து 4 + 1 21st கொஷின் கம்பல்சரி அட்டன் பண்ணணும். 5 questions அட்டன் பண்ணுற மாதிரி. இதுலேயும் ஸ்டேட் அண்ட் ப்ரூஃப் பித்தாகரஸ் தியரம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஷோ தட் அண்ட் ட்ரையாங்கிள் மீடியன்ஸ் ஆர் கான்கரண்ட். ஸோ இதுக்கு வந்து 2 questions. இது எல்லாமே நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோஸில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். அதை ஃபுல்லாக தரோ பண்ணியிருந்தால் இந்த கொஷின் பேப்பரை நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா 50 out of 50 தாராளமாக வாங்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டெஸ்ட் எழுதிட்டு உங்களோட மார்க்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் உங்களோட மார்க்ஸை வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணியிருந்தீங்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் எழுதிட்டு அடுத்த குவார்ட்டர்லியிலே உங்களோட மார்க்ஸ் பார்க்கும்போது அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் போட்டிருந்தீங்க. ரொம்பவும் ஹாப்பியாக இருந்தது. இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். இப்போது அதாவது நம்ம குவார்ட்டர்லியை விட செகண்ட் மிட்டம் டெஸ்ட் 50 marksக்கு. ஸோ இதில் மேக்ஸிமம் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே சென்டம் நம்ம யோசிக்கணும். அதாவது ஃபுல் மார்க்ஸ்க்கு நம்ம வந்து எய்ம் பண்ணணும். பார்ட் 4 பார்த்தீங்கன்னா வந்து ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ இதில் தான் நான் சொன்னேன் 8 marksஸை நம்ம எந்த காரணத்தை கொண்டும் 1 mark கூட நமக்கு இதில் வந்து குறையாத அளவுக்கு நம்ம தரோவாக இருக்கணும். அதே மாதிரி ஆன்சர்ஸ் நம்ம கரெக்டாக வந்து எழுதியிருக்கணும். ஸோ கிராஃப் ஆர் ஜியாமெட்ரி 8 marks. 50ல் 7 1 marks அண்ட் தென் 8 வந்து கிராஃப் ஆர் ஜியாமெட்ரி 15 marks. அதுக்கடுத்து 2 marks 5 marks. இதே மாதிரி பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.